ஸோ ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நானும் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கும் வீடியோ போட டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கவங்க இப்படி வச்சுக்கோங்க. பின்னாடி இருக்க ஹீல் பொசிஷன் வந்து நகராமல் பார்த்துக்கோங்க. தென் உங்கள் காலில் ஒரு ஆர்ச் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகணும். இப்படி ஃபார்ம் ஆகிறப்போ நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி நார்மல் பொசிஷன் வந்துடணும். ஸோ இப்படியே ஒரு 30 ரெப்ஸ் இன்ட்டு 3 செட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். ஹீல் வந்து நகரக்கூடாது. இது வந்து உடனே ரிசல்ட் வருமா தெரியல, பட் கன்சிஸ்டாக பண்ணுங்கள். ஃப்ளாட் ஃபுட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் செகண்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டவலை இருந்தால் இதை மாதிரி வச்சுக்கோங்க. என்ற டவல் இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ டவலை வந்து இந்த மாதிரி காலில் கிராப் பண்ணி உங்கள் காலுக்கு நடுவில் தள்ளணும். ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கவங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஸோ இதையும் 30 ரெப் இன்ட்டு 3 செட் பண்ணுங்கள். தினமும் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து உங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்குங்க, ஒரு சேர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டில். ஸோ உங்கள் காலை இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக அவுட் சைடு வந்து நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணுற ஸ்ட்ரெச் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையை இந்த மாதிரி வச்சு உங்கள் கட்டை விரலோட சைடை புளிச்சு அப்படியே இழுங்க. ஸோ இப்படி இழுக்கிறப்ப என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சின் போனுக்கு பின்னாடி இருக்கிற மசில் வந்து டார்கெட்டே நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக லெக்கில் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சப்போர்ட்டுக்கு மட்டும் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு வராது, அவங்க மட்டும் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நார்மலாக கால்லேயே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகணும் நல்லா. இதை எவ்வளோ நேரம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இன்ட்டு 5 செட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் காலில் நார்மலாக நின்றுட்டு உங்களோட காலுக்குள்ளே இருக்க மசில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் காலை வெளிப்பக்கமாக புஷ் பண்ண போகிறீங்க. அதாவது உங்கள் சுண்டு விரல் சைடு வெளிப்பக்கமாக புஷ் பண்ண போகிறீங்க. இப்படி புஷ் பண்ணி ஒரு 3 செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு திருப்பி பேக் டு த பொசிஷன் நார்மலாக வந்துடணும். ஸோ இதே மாதிரி ஒரு 60 to 80 டைம் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒர்க் அவுட் அவ்வளோ வலி இருக்காது. ஸோ உங்களுக்காக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஆக்சுவல் யூசேஜ் என்னென்னா, ஃப்ளாட் ஃபுட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதை வாங்கி அவங்களோட ஷூஸ்குள்ளே வச்சுட்டு யூஸ் பண்ணுறப்போ ஃப்ளாட் ஃபுட் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது கொஞ்ச நாள்லேயே ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ணிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே ஓரளவு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ ஜிடியில் கட் ஆஃப் கிடைக்காதவங்க கோஸ்ட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.